சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக மற்றும் திமுக தேர்தலில் ஜெயிக்க போவது யார்? புதியதாக தேர்தலுக்கு பின்பு வெளியாகிருக்கக்கூடிய சர்வே, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய அடுத்த ஆட்சி யாரை அமைக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் எவ்வளோ வாக்கு பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது அந்தந்த வேட்பாளர்களுக்கு இருக்குது. இந்த சூழலில் தற்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இது அனைவருக்குமே தெரியும். இந்த 234 தொகுதிகளிலும் பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் குறைந்தது பார்த்திங்கன்னா 110 to 120 தொகுதியை தனிச்சையாகவும் சரி இல்லை கூட்டணியிலும் சரி வெற்றி பெற்றால் அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த நிலை எந்த கட்சிக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே ஒன்றை பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா திமுகவிற்கு முதலிடமும் 42 விழுக்காடுகள் திமுக வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் திமுக 130 to 150 தொகுதிகளை வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக நம்மளுடைய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 38 விழுக்காடுகள் வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் 110 to 120 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலை உண்டாக்கிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் கேட்கும்போது தாவேக்காவும் நல்ல ஒரு ஆதரவை கொடுத்து வருவதாகவும், தாவேக்கா 30% வரை வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுவே போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 4வது இடத்துல நம்முடைய நாம் தமிழர் கட்சி இருப்பது அனைவருக்குமே குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட அதிமுக, தாவேக்கா, அப்புறமா திமுக இவர்கள்லாம் வந்ததுனால பார்த்திங்கன்னா தமிழர் கட்சி இந்த இடம் வாக்குகளை குறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் யார் வெல்ல போகிறாங்க, உங்களுடைய வாக்கை நீங்கள் எந்த கட்சிக்கு போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.